நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனாய்ட் எம் ஹாரிஸ். வாசிப்பவர் நாகபூஷணி. அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஜனாதிபதியை சந்தித்துள்ளார். இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் விருத்தி செய்வது தனது நோக்கம் என மைக் பொம்பியோ தெரிவிப்பு. இலங்கையின் அபிவிருத்திக்காக அமெரிக்கா வழங்கும் உதவிக்கு வெளிவிவகார அமைச்சர் பாராட்டு. யாழ்ப்பாணத்தில் 2 மீன் வியாபாரிகளுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளின் எண்ணிக்கை 4,69,000 தாண்டியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்பட்டுள்ளோருக்கு தேவையான உலர் உணவுப் பொருட்களை உடன் வழங்க நடவடிக்கை. பதவி விலக வேண்டுமென்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை தாய்லாந்து பிரதமர் பிரயுத் சன்-ஓச்சா நிராகரிப்பு. இலங்கை வந்துள்ள அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ இன்று காலை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை சந்தித்துள்ளார். கோவிட் தொற்றின் பின்னர் பொருளாதாரத்தை வழமை நிலைக்கு கொண்டுவரும் போது முக்கியமாக கருதப்படும் வெளிப்படையான வர்த்தக மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகள் குறித்தும் ஜனநாயக சுதந்திரத்திற்கான பொது அர்ப்பணிப்பு குறித்தும் கலந்துரையாடுவது இந்த சந்திப்பின் நோக்கமாக அமைந்திருந்ததென இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் பதிவிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றின் பின்னர் 2 நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை ஊக்குவிப்பதற்காக இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றதென அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் விருத்தி செய்வது தமது விஜயத்தின் நோக்கம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தனவுடன் இன்று இடம்பெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் பின்னர் கூட்டு ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். வெளிவிவகார அமைச்சில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இறைமையும் பாதுகாப்பும் மிக்க இலங்கைக்கு அமெரிக்கா அர்ப்பணிப்புடன் செயற்படும் என இராஜாங்க செயலாளர் குறிப்பிட்டார். இதற்கமைய சுகாதார, மனிதநேய மற்றும் பொருளாதார சிக்கல்கள் விடயத்தில் அமெரிக்கா இலங்கைக்கு தொடர்ந்தும் உதவும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அங்கு கருத்து வெளியிட்ட வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன இலங்கையின் வெளியுறவு கொள்கை சுயாதீனமான அணிசேரா கொள்கையாகும் என்று சுட்டிக்காட்டினார். இலங்கையின் அபிவிருத்திக்கு அமெரிக்கா வழங்கும் ஆதரவை பாராட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தை சென்று பார்வையிட்டதன் பின்னர் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் இன்று மாலை நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்ல உள்ளார். இவர் இந்திய விஜயத்தின் பின்னர் நேற்றிரவு இலங்கை வந்தடைந்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பதவிக்காலத்தில் நாட்டுக்கு வந்துள்ள உயர் அமெரிக்க இராஜாங்க அதிகாரி மைக் பொம்பியோ ஆவார். பாலியகுடா மீன் சந்தைக்கு வந்த யாழ்ப்பாண வியாபாரிகள் 2 பேருக்கு கோவிட்-19 வைரஸ் தொற்றியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையம் தெரிவித்துள்ளது. இவர்கள் வசிக்கும் குருநகர் மற்றும் பாஷையூர் கிராமங்களுக்கு செல்லும் பிரதான பாதைகளை மறைத்து பாதை தடை போடப்பட்டுள்ளது. இந்த 2 கிராமங்களிலும் குறிப்பிட்ட தொற்றாளர்களுடன் பழகியவர்களை அடையாளம் காணும் வரை அவற்றை முழுமையாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு யாழ்ப்பாண சுகாதார அதிகாரிகள் சுகாதார அமைச்சுக்கு அறிவித்துள்ளனர். இவர்களுடன் நெருங்கி பழகியவர்களை இனங்கண்டு PCR பரிசோதனைக்கும் தனிமைப்படுத்தலுக்கும் உட்படுத்தியிருப்பதாக யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளோருக்கு தேவையான உலர் உணவுப் பொருட்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் கணபதிப்பிள்ளை கருணாகரன் தெரிவித்துள்ளார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ்ச் சேவையில் இடம்பெற்ற விடியும் வேளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் கருத்து வெளியிட்டார். சுய தனிமைப்படுத்தலுக்கு அந்த பகுதி மக்களை வைக்கின்ற பொழுது அவர்களிலே நாளாந்த கூலி வேலை செய்கின்றவர்கள், வறுமை கோட்டுகளில் வாழ்கின்றவர்களுக்கு அவர்களது ஜீவனோபாயத்தை கொண்டு செல்வதற்கு எம்மால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இதன் அடிப்படையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே பொது நிறுவனங்கள் அரசாங்கத்துடன் சேர்ந்து இயங்குகின்ற பல நிறுவனங்கள் இருக்கின்றன. இவர்களை நாங்கள் அணுகினோம். உடனடியாக நாங்கள் சொன்ன உடனே கை கொடுத்து உலருணவு பொதிகளை வழங்கி ஒரு 2 வார காலம் அவர்கள் வைத்து சமைத்து உண்ணக்கூடிய உலருணவு பொதிகளை வழங்கியிருந்தார்கள். அவர்களை நாங்கள் சம்பந்தப்பட்ட பிரதேச செயலாளரின் ஊடாக அந்த பகுதி மக்களுக்கு விநியோகிக்கின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள்.
இன்று காலை 6 மணியுடன் நிறைவு பெற்ற 24 மணித்தியாலங்களுக்குள் தொற்றுலுக்கல் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 40 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். 11 வாகனங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். தொற்றுதுக்கல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்ட கடந்த 4ஆம் திகதி முதல் இதுவரை இந்த சட்டத்தை மீறிய 1162 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த காலப்பகுதிக்குள் 174 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேவேளை பஸ் வண்டிகளில் பயணிக்கும் போது பஸ் வண்டியின் இலக்கத்தை குறித்துக் கொள்ளுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் பொதுமக்களை கேட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில், ගම්පහ දිස්ත්‍රික්කයේ පොලිස් බල ප්‍රදේශ 37ක්, කොළඹ දිස්ත්‍රික්කයේ පොලිස් බල ප්‍රදේශ 21ක්, කළුතර கம்பஹா மாவட்டத்தில் 37 போலீஸ் பிரிவுகளிலும், கொழும்பு மாவட்டத்தில் 21 போலீஸ் பிரிவுகளிலும், களுத்துறை மாவட்டத்தில் 5 போலீஸ் பிரிவுகளிலும், குளியாப்பிட்டிய பிரதேசத்தில் 5 போலீஸ் பிரிவுகளிலும் இவ்வாறு தொற்றுதல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிரதேசங்களில் வாழும் மக்களை முழுமையாக பயணத்தை மட்டுப்படுத்தி வீட்டிலேயே தங்கியிருக்கும்படி நாம் வேண்டிக் கொள்கிறோம். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான ஒரு திட்டத்தை நாங்கள் வகுத்திருக்கிறோம். இதன்படி கம்பஹா மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை திறப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. கொழும்பில் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள பகுதிகளிலும், குளியாப்பிட்டியில் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள பகுதிகளிலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை அவ்வாறான வர்த்தக நிலையங்களை திறப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. பட்டினியால் வாடும் சர்வதேச சமூகத்திற்கு உதவும் கொரிய அமைப்பு சுகாதார அமைச்சுக்கு ஒரு தொகை சுகாதார பாதுகாப்பு பொருட்களை அன்பளிப்பு செய்துள்ளது. இதன் பெறுமதி 22 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமாகும். இந்த பொருள்கள் இன்று சுகாதார அமைச்சர் திருமதி பவித்ரா வன்னியாராச்சியிடம் ஒப்படைக்கப்பட்டன. கொரிய தொண்டர் அமைப்பின் தலைவர் சோயியாங் பொங் மற்றும் அதன் செயலாளர் லசித்த நாணயக்கார ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். சுகாதார பணியாளர்களின் பாவனைக்காக 1008 பாதுகாப்பு ஆடைகளும் 2000 கையுறைகளும் இந்த அன்பளிப்பு பொருள்களில் அடங்குகின்றன. நாட்டில் உள்ள அனைத்து விகாரைகளிலும் இருந்து பிரித் பாராயணங்கள் ஒலிபரப்பப்படுவதை பௌத்த மக்கள் பாராட்டியுள்ளனர். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் மத்தியஸ்தத்துடன் இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. தற்போது நாட்டின் அனைத்து விகாரைகளிலும் ஒலிபெருக்குகளை பயன்படுத்தி இந்த பாராயணம் ஒலிபரப்பப்படுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை நாளாந்தம் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை இந்த பிரித் பாராயணம் இடம்பெறும். பௌத்த மத கலாசார மற்றும் சமய அலுவல்கள் அமைச்சும் பௌத்த அலுவல்கள் திணைக்களமும் மாவட்ட செயலகங்களும் பிரதேச செயலகங்களும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்கி வருகின்றன. தேசிய வானொலியின் அனைத்து சிங்கள அலைவரிசைகளில் இந்த பிரித் பாராயணம் இடம்பெறுகின்றது. இன்று மாத்தரை ரந்தூபத்த விகாரையிலிருந்து இந்த பிரித் பாராயணம் இடம்பெறும். இலங்கை வங்கி, தேசிய லொத்தர் சபை, அபிவிருத்தி லொத்தர் சபை, டாலி பட்ல நிறுவனத்தின் அம்ரிதா ஊதுவர்த்தி உற்பத்தி என்பன இதற்கு அனுசரணை வழங்குகின்றன. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நேற்றைய தினம் 10,740 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக COVID-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையம் அறிவித்துள்ளது. இதன்படி நாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மொத்த PCR பரிசோதனைகளின் எண்ணிக்கை 4,69,000 தாண்டியுள்ளது. இன்று காலை 110 பேர் முழுமையாக குணமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளனர். இவர்கள் அனைவரும் மினுவாங்குட ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிந்தவர்கள். 75 தனிமைப்படுத்தல் நிலையங்களில் 7,530 பேர் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கொழும்பு மினுவாங்குட பிரதான பாதையில் அமகஹவத்த விகாரையிலிருந்து கல்லலுவ சந்தி வரையான பாதையின் இருமருங்கிலும் செய்கை பண்ணக்கூடிய சுமார் 30 ஏக்கர் வயல்களும் சட்டவிரோதமாக மண்ணிட்டு நிரப்பப்படுவதாக மினுவாங்குட விவசாய நிலங்களை பாதுகாப்பும் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. கம்பஹா மாவட்ட கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளர் இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என அந்த அமைப்பு கேட்டுள்ளது. உலகச் செய்திகள்.
பதவி விலக வேண்டும் என்ற எதிர்க்கட்சியின் கோரிக்கைகளை தாய்லாந்து பிரதமர் பிரயுத் சன்-ஓ-சா நிராகரித்துள்ளார். பிரச்சினைகளை கண்டு தான் ஓடி ஒழியப் போவதில்லை என்றும் நாடு பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ள சந்தர்ப்பத்தில் பதவி விலகி தனது கடமையை விட்டு நீங்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சர்ச்சை குறித்து கலந்துரையாடுவதற்காக பிரதமர் அழைக்கப்பட்டிருந்த 2 நாள் விசேட பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். தாய்லாந்தில் பாராளுமன்றத்தின் மொத்த மேல்சபை உறுப்பினர்களும் இராணுவத்தினால் தெரிவு செய்யப்படுகின்றனர். இதில் திருத்தங்கள் வேண்டும் என்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. தன்சானியாவில் பொதுத் தேர்தலில் மக்கள் வாக்களித்து வருகின்றனர். இணையதள பாவனை மீது கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு சான்சிபார் தீவில் எதிர்க்கட்சித் தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த தேர்தல் இடம்பெறுகிறது. தேர்தலின் முடிவுகள் 1 வாரத்திற்குள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வீட்ல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டுமில்ல, வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண எப்பவும் மத்தவங்கள பத்தி நினைக்கிறது நம்ம வர்க்குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டுமில்ல. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. யார் தம்பி கால் பண்ணினது? பவுனியா பெரியம்மா இன்றைக்கு இங்க வராங்களாம். பிரச்சனை இல்ல தம்பி, நாங்க எப்பவும் அரிசி கொஞ்சம் கூடத்தானே வைக்கிறோம். நாங்கள் எப்பவும் மத்தவங்கள பத்தி நினைக்கிறது நம்ம வர்க்குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டுமில்ல. கோவிட்-19 தொற்றின் பின்னர் நாட்டை சுற்றுலா பயணிகளுக்கு திறக்கும் போது சுற்றாடலுக்கு உகந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது. இதற்காக புதிய சுற்றுலா கவர்ச்சிமிக்க இடங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். ஜெர்மன் தூதுவர் ஹால்டர் சீவாட்டுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடல் சுற்றுலா அமைச்சில் இடம்பெற்றுள்ளது. கோவிட் தொற்று கட்டுப்படுத்தப்பட்டதன் பின்னர் பெரும் எண்ணிக்கையான ஜெர்மன் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வர விருப்பத்துடன் இருப்பதாக ஜெர்மனிய தூதுவர் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள் உங்களுக்கு வழங்குவது மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்கும் வெளிநாட்டு வீரர்கள் எதிர்வரும் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் இலங்கைக்கு வரவுள்ளனர். வெளிநாட்டு வீரர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். முதல் தடவையாக இடம்பெறும் லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் நவம்பர் 21ஆம் தேதி முதல் டிசம்பர் 14ஆம் தேதி வரை நடைபெறும். பிள்ளைகள் ஹோம்வொர்க் செய்துட்டு வாங்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். பேரை கேட்டாலே சும்மா இனிக்குதுல்ல. பிஸ்கட்டை பார்த்திருப்ப, சாக்லேட்டை பார்த்திருப்ப, ஆனா பிஸ்கட் ஃபுல்லா சாக்லேட் நிறைஞ்ச புதிய மஞ்சி சாக்லேட் பிஸ்கட் பேக்கெட்டை பார்த்திருக்கியா? இந்த பாத்துக்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். சிங்கா ஸ்ரீலங்கா நிறுவனம் நாட்டின் முதல் தர கணினி விற்பனை நிலையமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அண்மையில் வெளியிடப்பட்ட இன்டர்நேஷனல் டேட்டா கார்ப்பரேஷன் அறிக்கைக்கு அமைய இந்த நிறுவனத்திற்கு இந்த அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. குளிரூட்டி, தொலைக்காட்சி, தையல் இயந்திரம் உட்பட பல உற்பத்தி பொருள்களுடன் சிங்கா ஸ்ரீலங்கா நிறுவனத்தின் சந்தை முன்னிலையில் உள்ளது. 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பாவனையாளர்களின் கணினி தேவையை நிறைவேற்றுவதற்கு முன்வந்த சிங்கா நிறுவனம் தற்போது டெல், அசீஸ், ஹுவாவி போன்ற உலகத்தரம் வாய்ந்த கணினிகளை விற்பனை செய்வதில் முன்னிலை வகிக்கிறது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால
நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. சாஃப்ட்லாஜிக் நிதி நிறுவனத்தின் 1.9 பில்லியன் ரூபாய் பெறுமதியான பங்குகளை வழங்குவதற்கு கொழும்பு பங்குச்சந்தை அனுமதி அளித்துள்ளது. அடுத்த மாதம் 9ஆம் திகதி இந்த நிறுவனத்தின் விசேட பொதுச்சபை கூட்டம் இடம்பெறும். அடுத்த மாத இறுதிப் பகுதியில் இந்த நிறுவனத்திற்கு குறிப்பிட்ட உரிமை பணம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. ஊவா கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் திருகோணமலை, அம்பாறை மாவட்டங்களிலும் 50 மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜனாதிபதியை சந்தித்துள்ளார். இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் விருத்தி செய்வது தமது நோக்கம் என மைக் பொம்பியோ தெரிவிப்பு. இலங்கையின் அபிவிருத்திக்காக அமெரிக்கா வழங்கும் உதவிக்கு வெளிவிவகார அமைச்சர் பாராட்டு. யாழ்ப்பாணத்தில் 2 மீன் வியாபாரிகளுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளின் எண்ணிக்கை 4,69,000 தாண்டியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளோருக்கு தேவையான உலர் உணவுப் பொருள்களை உடன் வழங்க நடவடிக்கை. பதவி விலக வேண்டுமென்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை தாய்லாந்து பிரதமர் பிரயூத் சன்-ஓச்சா நிராகரிப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.